Taste the Daily. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் டெண்டர் எடுப்பதில் மட்டும் 1020 கோடி ரூபாய் ஊழலை கண்டறிந்துள்ளதாக அமலாக்கத்துறை தமிழக பொறுப்பு டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ளதாக செய்திகள் வருகின்றன. ஸ்டாலின் மாடல் அரசின் அமைச்சர் KN நேரு தனது உறவினர்கள் வாயிலாக டெண்டருக்கு 7.5% முதல் 10% வரை கமிஷன் கொள்ளை அடித்துள்ளது இக்கடிதம் வாயிலாக வெளிவந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி அறிக்கை. கழிப்பறை கட்டுவது முதல் நபார்டு வங்கி திட்டங்கள் வரை பட்டியல் போட்டு 20 முதல் 25% வரை பல்வேறு நிலைகளில் இந்த மெகா ஊழல் நடைபெற்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் இதெல்லாம் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான் என தெரிவித்துள்ள அமலாக்கத்துறை இதனை முழுமையாக விசாரிக்குமாறு தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சி தலைவர் வரலாறு நெடுக விஞ்ஞான ஊழலுக்கே பெயர் போன கட்சியான திமுக நடத்தும் ஸ்டாலின் மாடல் ஆட்சி என்பதே வெறும் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் மாடல் தான் என்பதை தான் அடிக்கடி தெரிவித்து வருகிறேன். ஏற்கனவே அமலாக்கத்துறை அனுப்பிய 888 கோடி ரூபாய் கேஷ் ஃபார் ஜாப்ஸ் முறைகேட்டை இன்று வரை விசாரிக்காமல் ஊழல் அமைச்சரை காப்பாற்றி வருகிறது ஸ்டாலின் அரசு என்றும் தற்போது அடுத்த ஊழலும் வெளிவந்துள்ளது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அதிமுக தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுகவின் ஊழல் கரைவேட்டிகள் யாராக இருந்தாலும் கம்பி எண்ணப்போவது உறுதி என கழக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். உண்மையிலேயே ஸ்டாலினுக்கு மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமின்றி இந்த ஊழல்கள் குறித்து நேர்மையான விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும். ஆனால் செய்வாரா என்றும் புரட்சி தமிழர் கேள்வி. கோவையில் புகழ்மிக்க அருள்மிகு ஸ்ரீ முனியப்பன் ஸ்ரீ விநாயகர் திருக்கோவில்களில் நடைபெற்ற அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி கலந்து கொண்டு சாமி தரிசனம். கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி பூரண கும்ப மரியாதை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திமுக பாமக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து விலகிய நிர்வாகிகள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்த நிர்வாகிகளுக்கு கழக துண்டு அணிவித்து அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் வாழ்த்து. சென்னை வானகரத்தில் புதன்கிழமை நடைபெறவுள்ள அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கான பணிகளை முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் பார்வையிட்டு ஆய்வு. உணவு கூடம் அமைத்தல், சாரம் கட்டுதல், கழக பொதுச் செயலாளரை வரவேற்பதற்கான தோரணங்கள் உள்ளிட்டவற்றை பார்வையிட்டு பணிகளை தீவிரப்படுத்துமாறு ஊழியர்களுக்கு முன்னாள் அமைச்சர் அறிவுறுத்தல். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவையொட்டி மக்களவையில் சிறப்பு விவாதத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. வந்தே மாதரம் பாடல் சுதந்திர தாகத்தை அதிகரித்து சுதந்திர போராட்டத்திற்கு ஊக்கம் தந்ததாக பிரதமர் பெருமிதம். காட் சேவ் த குவீன் பாடலை இந்தியர்களிடம் திணித்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு கொடுத்த பதிலடியே வந்தே மாதரம். வளர்ந்த பாரதம் எனும் காலகட்டத்திலும் வந்தே மாதரம் பாடல் இருக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கப்பல் ஓட்டி மிகப்பெரிய சுதந்திர உணர்வை வ.உ. சிதம்பரம் பிள்ளை வெளிப்படுத்தினார். வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டதன் 150வது ஆண்டு நிறைவையொட்டி மக்களவையில் பேசிய பிரதமர் மோடி பெருமிதம். தமிழ் மொழியில் கவிதைகளை எழுதி ஆங்கிலேயர்களை கலங்கடிக்க வைத்தவர் தமிழரான சுப்பிரமணிய பாரதி. தாயின் மணிக்கொடி பாரீர் பாடலை பாடி மக்களவையில் பிரதமர் மோடி உரை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி 2 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த கேரள இளைஞர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாகும் அவல ஆட்சியை தந்ததுதான் அப்பா ஸ்டாலின் ஆட்சியின் சாதனையா என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. ஈரோடு சென்னிமலை அருகே 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாயின் 2வது கணவர் போக்சோவில் சிக்கினார். போலி அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளதாக எழும் குற்றச்சாட்டு.
புதுச்சேரியில் இருந்து 97 மது பாட்டில்களை பேருந்தில் கடத்தி வந்த இருவர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் மது பாட்டில்கள் கடத்தி வரும் சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக மக்கள் விமர்சனம். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் இளைஞர்களை சீரழிக்க வைத்திருந்த 6 கிலோ கஞ்சாவுடன் 3 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த தாம்பரம் சானிட்டோரியம் ரயில் நிலையம் பகுதியில் இருவரை வெட்டிய அடையாளம் தெரியாத கும்பல் தப்பி ஓட்டம். விடியாத திமுக ஆட்சியில் கொலைவெறி தாக்குதல் சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவது தொடர்கதையாவதாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் செல்லரப்பட்டியில் முதியவரின் வீட்டிற்கு ஆயில் மற்றும் பெட்ரோல் பாட்டில்களுடன் வந்த அடையாளம் தெரியாத நபர்களால் பரபரப்பு. வீட்டில் தனியாக இருந்த முதியவரை எரித்து கொன்றுவிட்டு கொள்ளையடிக்க சதித்திட்டம் தீட்டப்பட்டதா என எழும் சந்தேகம். ஆந்திராவில் இருந்து நெல்லைக்கு கடத்தி வரப்பட்ட 220 கிலோ கஞ்சா பிடிபட்ட விவகாரத்தில் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட முக்கிய நபர் கைது நடவடிக்கைக்கு பயந்து தற்கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்து வரும் லாக்அப் மரணங்களுக்கு பயந்து குற்றவாளிகள் தவறான முடிவை எடுப்பதாக குற்றச்சாட்டு. நில அபகரிப்பு வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து கருணாநிதியின் மகனும் ஸ்டாலினின் சகோதரருமான மு.க. அழகிரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். தாயுமானவர் திட்டத்தில் முதியவர்களுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் கொடுப்பது இல்லை என்றும் ரேஷன் கடைக்கு சென்றாலே ஊழியர்கள் விரட்டுவதாகவும் மதுரையைச் சேர்ந்த மூதாட்டி குற்றச்சாட்டு. கையில் புண்கள் இருப்பதால் ரேகை விடாத சூழலில் ரேஷன் பொருட்களை கொடுக்காமல் 2 மாதங்களாக ஊழியர்கள் அலைக்கழிப்பதாகவும் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த மூதாட்டி கண்ணீர் மல்க வேதனை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த வடக்கு வெள்ளூர் கிராம மக்கள் பலமுறை கோரிக்கை வைத்தும் இலவச பட்டா வழங்காத விடியாத ஸ்டாலின் அரசை கண்டித்து வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டம். கோரிக்கைக்கு செவிசாய்க்காத திறனில்லாத திமுக அரசு ஏவல் துறையை ஏவி பொதுமக்களை அராஜகமாக கைது செய்ததால் அதிர்ச்சி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து 2 மாதங்களாகியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அலைக்கழிப்பதாக மூதாட்டி குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சி மிகவும் மோசமான ஆட்சி எனவும் அதிமுக ஆட்சியில் மக்களின் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட மூதாட்டி ஆவேசம். அவன் ஒழுங்கா உணர்த்துக்கிறாங்க. ஏடிமுக பீடெல்லாம் அப்படி கிடையாது. சிட்டியா வேலை நடக்கும். நம்ம சிடி பறிச்சு போட்டுப்பாங்க. கஞ்ச வாங்குறானா திருடுறானா ஏகதனம் பண்றானான்னு பார்ப்பாளா பேப்பர் நிற்காது. 2 மாதம் ஆகுது, இது வரைக்கும் போகலாங்க. 4 வருஷம் சொல்றாங்க. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வலியுறுத்தி 18 நாட்களாக கழிவுநீர் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம். தீர்வு கிடைக்கும் வரை வேலை நிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என்பதை உறுதி செய்யும் விதமாக 27 கழிவுநீர் டேங்கர் லாரிகள் வரிசையாக நிறுத்தி வைத்து அதன் டயர்களில் காற்றை இறக்கிவிட்டு நூதன போராட்டம். பரிசீலனை செய்யல, அதை வலியுறுத்தி தான் நாங்கள் இன்னைக்கு வேலை நிறுத்தம் ஈடுபட்டிருக்கோம். இன்னைக்கு 18 நாள் ஆச்சு. இன்னை வரைக்குமே எங்களுக்கு எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இன்னைக்கு எங்களுக்கு அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்தலை. அதுக்காக தான் இன்னைக்கும் நிற்கிறோம். நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னா ஒரே விஷயம்தான், எங்களுக்கு கும்மிடிப்பூண்டி பகுதியில் சுத்திகரிப்பு நிலையம் வேணும். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பள்ளி செல்ல பேருந்து வசதி ஏற்படுத்தி தரக்கோரி பள்ளியை புறக்கணித்துவிட்டு அரசு போக்குவரத்து பணிமனையை முற்றுகையிட்ட மாணவ மாணவிகளால் பரபரப்பு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு போதிய போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்காமல் புத்தகம் சுமக்க வேண்டிய பள்ளி மாணவர்களை வீதியில் போராட வைத்துள்ளதற்கு பெற்றோர் கடும் கண்டனம்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் 94,000 நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் வைக்கப்பட்டுள்ளதால் மழையில் நனைந்து சேதம். விடியாத திமுக ஆட்சியில் நெல் கொள்முதல் நிலையம் அமைத்து நெல் மூட்டைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்காமல் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் கொந்தளிப்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு அருகே ஸ்டாலின் அரசுக்கு எதிராக விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம். டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு டிஜிட்டல் முறையில் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். வேலூரில் இளைஞர் கத்தியால் குத்தியதில் காயமடைந்து மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்று வரும் கர்ப்பிணி பெண்ணை அதிமுக வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் SRK அப்பு மற்றும் கழக நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆறுதல். திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுவதாகவும் காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கையற்ற சூழல் உள்ளதாகவும் அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் குற்றச்சாட்டு. இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண் குழந்தைக்கும் பாதுகாப்பில்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை, வயதானவர்களுக்கும் பாதுகாப்பில்லை, வயசு பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பில்லை, கல்லூரி படிக்கின்ற மாணவர்களுக்கும் இல்லை, பெண் குழந்தைகளுக்கும் இல்லை. நீங்க பாலியல் வியாத குற்றமும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க நடு ரோட்ல நாங்கள் எல்லாம் பக்கத்து வீட்டில் ஆள் இருக்கலாம் தேடி இப்படி ஒரு வெட்டி கொலை வேறு தாக்குதல் செய்திருக்கிறார்கள், கொலையோடு இருக்கிறார்கள். இந்த அரசு மௌனமா இருக்கிறது. ஆளுங்கட்சியினுடைய உறுதியோடு தான் இது பாதுகாப்பு நடந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் ஆளுங்கட்சி தவறு செய்தவங்களுக்கு ஆளுங்கட்சியில் இருக்கிறவர்கள் சப்போர்ட் பண்ற மாதிரி தகவலுக்கு இருக்கின்ற பொதுமக்கள் சொல்லியிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே உள்ள பிரதிபி மங்கலத்தில் பட்டியலின ஊராட்சி மன்ற தலைவியை செயல்பட விடாமல் துணைத் தலைவர் மிரட்டி வருவதாக ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார். ஸ்டாலின் ஆட்சியில் பட்டியல் இனத்தவர்களுக்கு எதிராக வன்கொடுமை குற்றங்கள் அதிகரித்திருப்பதாகவும் குற்றவாளிகள் மீது ஏவல் துறை நடவடிக்கை எடுப்பது இல்லை என்றும் பொதுமக்கள் விமர்சனம். காய்த்தப்பட்ட பெண் என்ற மாதிரி பேசுறாரு, அதை ஜாதி வன்கொடுமை பண்றாரு. இதுவரையும் ஊர் ரெண்டா பிரிச்சதே கிடையாது. முஸ்லீம் இருந்திருக்காங்க, ஊர் இருந்திருக்காங்க தலைவராக, இதுவரையும் இல்லை. ஆனா இப்ப நான் SC பெண்ணுன்றதால எனக்கு பாதி ஊர் கொடுங்க நானும் பாக்குறேன்றாரு. அதாவது அப்ப அவர் கேட்கும்போது அப்ப ஒரு வன்கொடுமையில ஈடுபடுற மாதிரி இருக்கு. மக்கள்கிட்ட என்னால எந்த ஒரு சேவையும் செய்ய முடியல. கடந்த 9 மாதமாக அவர் சைன் போடுறதே கிடையாது. புதுக்கோட்டை மாவட்டம் கண்டியானத்தம் கருவேலிக்காட்டு ஐயனார் கோவிலில் பூஜை செய்ய ஏற்கனவே ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒருவரை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் நியமித்திருப்பதற்கு எதிர்ப்பு. இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து ஒரு தரப்பினர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த தேவரம்பூர் கிராமத்தில் கால்நடைகளை அடைப்பதற்கு தொழுவு கேட்ட பட்டியலின கிராம மக்களை 4 ஆண்டுகளாக ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ள அவலம். பட்டியலின மக்களுக்கு எதிராக நாள்தோறும் அரங்கேறும் கொடுமைகளை கண்டும் காணாமலும் இருந்துவிட்டு மேடைக்கு மேடை சமூக நீதி ஆட்சி என முழங்க ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா என மக்கள் கேள்வி. தாசில்தார் RIVO எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்களும் இதை பார்த்து அளந்து இது போதான் நம்ம புலங்கிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. புலங்கிக்கிறீங்கன்னு சொன்னவங்க நாங்க திருப்பி மறுபடியும் அவங்களை வர சொன்னதுக்கு அப்புறம் வரல. 2 மாசங்களுக்கு இதை காட்டினாங்க. நாங்க 2 நாளைக்கு முன்னாடி இந்த கல்லை ஊண்டுனதுக்கு அப்புறம் அவங்க கம்பெனி இங்க இருந்து போய் வெய்யோ தலையாரி புடுங்க சொன்னாங்க. நான் புடுங்க மாட்டேன்னு சொல்லி மறியல் பண்ணி போச்சுருக்கோம். திருப்பி மறுபடியும் அவங்க இங்க இதுல திருக்கோசியூர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க போலீஸ்ல என் பசங்க 2 இறங்கி பேரு போட்டோலாம் எடுத்து எழுதியிருக்கோம். நாங்க மேல FIR போடுறோங்கிறவங்க பயந்துக்கிட்டு இதை புடுங்கிவிட்டோம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே வைகை ஆற்றில் குளித்த போது தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட இளைஞரை தேடும் பணி காவல்துறையின் எல்லை பிரச்சனையால் மந்தம். பொறுப்பற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறையை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். சமூக வலைதளத்தில் தன்னை பற்றி அவதூறுகள் பரப்புவதாக தெரிவித்த புகாருக்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கண்ணெதிரேயே தீக்குளிக்க முயன்ற பெண். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையினர் எளியவர்களின் புகார்களை கண்டுகொள்ளாததால் விரக்தியில் விபரீத முடிவுகளை எடுக்கும் சோகம். இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல எல்லாத்தையும் போட்டு என்ன விபச்சாரி நாரடிக்கிறான் சார். என்னால இது பண்ணவே முடியல. என் ஃபோன் நம்பரோட எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல எல்லாத்தையும் போட்டு எல்லாருமே ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க. அவனால ஸ்கூல் போக முடியல. அந்த பையனை கிண்டல் பண்றாங்க சார். உங்க அம்மா இப்படியா.
தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் பணிபுரியக்கூடிய ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம். திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் தொழிற்சங்கம் போராட்டம் நடத்திய நிலையில் இதுதான் உங்கள் ஆட்சியின் லட்சணமா ஸ்டாலின் என மக்கள் காட்டத்துடன் கேள்வி. அதிகாரங்கள் வென்றதில்லை. உழைக்கும் மக்கள் ஒன்று சேர்ந்தால் கோடிக்கரைகள் சேர்ந்துவிடும். கோடிக்கரைகள் சேர்ந்து விட்டால் முறைகள் தூள் தூள். மயிலாடுதுறை அருகே கழுக்காணிமுட்டம் கிராமத்தில் 8 நாட்களுக்கு மேலாகியும் 20க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர் வடியாத அவலம். வடிகால் வாய்க்கால் பராமரிப்பு தங்கள் பொறுப்பில் வராது என அதிகாரிகள் பொறுப்பில்லாமல் தட்டி கழிப்பதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் உள்ள 90 அணைகளில் 16 மட்டுமே நிரம்பிய நிலையில் மொத்த நீர் சேமிப்பு 87% குறைந்தது. நீர் மேலாண்மையில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு தோல்வியடைந்ததால் விவசாயிகள் கடும் பாதிப்பு. சென்னை பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி இடையே உள்ள கால்வாயை ஒட்டி குப்பைகள் கொட்டப்படுவதால் பொதுமக்கள் அவதி. விடியாத அரசின் மாநகராட்சி நிர்வாகம் குப்பை கூலங்கள் குறித்து கண்டும் காணாமலும் இருப்பதால் நீரோட்டம் தடை ஏற்பட்டு வெள்ளம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தாத விடியா திமுக அரசை கண்டித்து சென்னை எழும்பூரில் பேரணி நடத்திய தொடக்க கல்வி ஆசிரியர்களை கைது செய்து ஏவல்துறை அராஜகம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றிவிட்டு போராட்டம் செய்தால் மட்டும் கைது செய்வதாய விடியாத அரசுக்கு அரசு ஊழியர்கள் கேள்வி. டாக்டர் கலைஞர் போட்ட அரசாணையை அவருடைய மகன் மீறலாமா? அவருடைய மகன் அதை மீட்டு தர வேண்டாமா? இந்த கோரிக்கையிலே பணி நிறைவு செய்யும் பொழுது வெறுங்கையில் அனுப்பலாமா? இதற்குத்தான் காத்திருப்பு போராட்டம். நான் இருக்கிறேன், நான் ஆட்சிக்கு வந்தால் பழைய பென்ஷனை தருகிறேன் என்று என்னுடைய கூடாரத்திற்கு வந்து போராட்டத்தில் இருந்து எங்களில் ஒருவராக இருந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை இதை தீர்த்து வைக்க வேண்டும். அதிகாரிகள் வந்து ஓட்டை உங்களுக்கு வாங்கி தரப்போவதில்லை, நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்கள் என்றும் உங்கள் அருகிலே இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆனால் நிதித்துறையுடைய செயலாளர் நாங்கள் சந்திக்கும் பொழுது பேச்சுவார்த்தைக்கு இடம்பெறவில்லை. 3 முறை திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்தவுடன் பணி நிரந்தரம் செய்வதாக கூறி கடந்த 4.5 ஆண்டுகளாக ஏமாற்றி வரும் விடியாத திமுக அரசை கண்டித்து செவிலியர் உதவியாளர்கள் சென்னையில் போராட்டம். தங்களது கோரிக்கைகளை இனியும் பொம்மை முதல்வரின் அரசு நிறைவேற்றவில்லை என்றால் போராட்டம் மிகவும் தீவிரமடையும் என்று செவிலியர்கள் எச்சரிக்கை. கடலூர் மாவட்டம் நந்திமங்கலத்தில் சுடுகாட்டுக்கு பாதை கேட்டு தொடர்ந்து போராடி வந்த பாம்பே குமார் என்பவரின் உடலை சுடுகாட்டிற்கு கொண்டு செல்ல வழியில்லாமல் தண்ணீரில் இறங்கி தூக்கிச் சென்ற அவலம். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற மனமில்லாத நிலையில் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையத்தில் திமுக பிரமுகர் ஆதரவாளர்களோடு தனது நிலத்தை அபகரிக்க முயன்றதாக குற்றம் சாட்டி தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற விவசாயி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சோகம். விடியாத திமுகவினரின் அதிகார திமிரால் அப்பாவி விவசாயிகள் பலியாவது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை. திரும்பிடுவேன், அதனால உங்க அம்மா தான் வத்தி வீடு பொலித்தீன் கொடுக்குறாங்க, அவனே பொலித்தீன் சேர்த்துட்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால அந்த அவன் கட்சியில் இருக்கிறதால அந்த நடவடிக்கை எடுக்க, திமுக கட்சியில் இருக்கிறதால பெரிய கட்சியில் இருக்கிறதால நடவடிக்கை எடுக்க மாட்டேன், அதனால ஆப்போசிட்டா உங்க அம்மாவை தான் தூக்கி ஜெயில வைப்பேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஆனா அந்த கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்களே போலீஸ்காரனுக்கு அவன் அண்ணனுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்களே ஒய்ய அந்த எங்களுக்கு வந்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது. எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா வந்து நாங்க அனாதையா நிக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பலமுறை மாவட்ட ஆட்சியர், அரசு அதிகாரிகள், முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கு புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி கிராம மக்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டம். அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்றால் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தப்படும் என அதிகாரிகளிடம் வாக்குவாதம். எங்க ஊருக்குள்ள வந்து எந்த விதமான அடிப்படை வசதியுமே இல்லை. காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்களாம் பட்டியலினத்த சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரே சமுதாயமாக இருக்கிறதுனால
இந்த அரசும் சரி, இங்கே இருக்கிற பிடிஓ, தாசில்தார், விஓ, ஆர்ஐ எல்லாருமே வந்து இந்த மக்களுக்கு செய்யக்கூடாதுன்ற ஒரு உள்நோக்கத்தோட ஒரு பாதை எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பாத்ரூம் வசதி இல்லை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தின் மொட்டை மாடியில் மலை போல் குவிந்து கிடக்கும் காலி மது பாட்டில்கள். வட்டாட்சியர் அலுவலகத்தை சமூக விரோதிகள் மதுபான பாராக பயன்படுத்தி வருகின்றனரா என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என விடியாத அரசின் கேபிள் துறைக்கு மக்கள் கோரிக்கை. காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் டாஸ்மாக் ஊழியர்கள் மனு. காலி மது பாட்டில்கள் திரும்பப் பெறும் திட்டத்தால் அதிக பணிச்சுமை ஏற்படுவதாக டாஸ்மாக் ஊழியர்கள் குற்றச்சாட்டு. ஒவ்வொரு கடையும் 10க்கு 10 என்ற இடத்தில் இருப்பதால் பைபேக் எங்களையே பணியாளர்கள் கொண்டு செய்ய சொன்னால் எங்களால் செய்ய இயலவில்லை. நாங்கள் வைத்திருக்கிற கோரிக்கை பணியாளர்களை பயன்படுத்தாமல் மாற்று பணியாளர்களை வைத்து பைபேக் சிஸ்டத்தை செய்ய நாங்கள் எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். திண்டுக்கல்லில் காலி பாட்டில்களை கழுத்தில் அணிந்தவாறு டாஸ்மாக் ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் டாஸ்மாக் நிர்வாகம் காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் அரசாணையை ரத்து செய்ய வலியுறுத்தி தங்களது குடும்பத்துடன் டாஸ்மாக் குடவுனில் குடியேறும் போராட்டம் நடத்தப் போவதாக டாஸ்மாக் ஊழியர்கள் எச்சரிக்கை. சிவகங்கை அரசு குழந்தைகள் காப்பகத்திலிருந்து 3 சிறுமிகள் தப்பி ஓட்டம். காப்பகத்தில் கூட பாதுகாப்பு குறைபாடு இருப்பது திமுக அரசின் சமூக நலத்துறையினர் அலட்சியமாக செயல்படுவதற்கு சான்றாக விளங்குவதாக மக்கள் விமர்சனம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தென் வணக்கம்பாடி கிராமத்தில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி. பருவ மழைக்கு முன்பே மழைநீர் வடிகால்வாய்களை தூர்வார தவறிய ஸ்டாலின் அரசால் இத்தகைய நிலை ஏற்பட்டதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை. மதுரையில் ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சியில் 40 பேருக்கு பட்டா வழங்குவதாக கூறி 19 பேருக்கு மட்டுமே பட்டா வழங்கப்பட்டதன் மர்மம் என்ன என பாதிக்கப்பட்ட மக்கள் கேள்வி. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு 4 பேருக்கும் சொந்த வீடு உள்ளவர்களுக்கும் பட்டா வழங்கப்பட்டதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு. மதுரை மாவட்டம் விமான நிலையம் அருகே நல்லூர் கிராமத்திற்கு விடியாத திமுக போதிய அரசு பேருந்துகளை இயக்காததால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்திற்காக பசியோடு நீண்ட நேரம் காத்திருந்த அவலம். உரிய பேருந்து இன்றி வாழ்க்கை பயணத்தில் தடுமாறிக் கொண்டு இருப்பதாக கூறி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த பட்டதாரி மாணவர்கள். தாம்பரம் அரசு மருத்துவமனையில் முறையாக மருத்துவர்கள் இல்லாமல் உடல்நலம் பாதித்த தனது அம்மாவின் உயிர் தனது மடியிலேயே போனதாக மகன் வேதனை. தமிழகம் எங்கும் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் உரிய சிகிச்சையின்றி அப்பாவி மக்கள் பலியாகும் நிலையில் விளம்பர பிரியர் மாசு எங்கே போட்டோ ஷூட் எடுத்துக் கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. நல்லா இருந்தாங்க சிஸ்டர், மரியாதை இல்லாம பிபி ஏற்று அவங்களே பேசிட்டு கத்தி பேசிட்டு பிபி ஏற்றிட்டு குளுக்கோஸ் ஏத்துறாங்க. எங்க மூச்சு வாங்குதுங்க, டாக்டர் கொடுத்துங்க எங்களுக்கு தெரியுங்க, நெகட்டிவ் திங்க் பண்றீங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு சிஸ்டர் 6வது வார்டில் இருக்கிற சிஸ்டர், லேடி சிஸ்டர், அது சப்போர்ட்டா அந்த லேப் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து வராங்க. எங்க மூச்சு வாங்குதுங்க, டாக்டர் கூப்பிடுங்க, அப்போ கூப்பிடல, இப்ப 4 டாக்டர் வச்சு செத்துட்ட பிறகு காட்டுறாங்க, இறந்துட்டாங்க. ஊதியத்தில் பிடித்தம் செய்த வருங்கால வைப்பு நிதியை உடனடியாக வைப்பு வைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றாத தஞ்சாவூர் மாநகராட்சியை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குவோம் என கூறிவிட்டு வீதியில் நின்று போராட வைத்துள்ள விடியாத திமுக அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அம்மா உணவகத்தில் 5 மாத ஊதியம் நிலுவையில் இருப்பதால் சமைத்த உணவை விற்பனை செய்யாமல் தர்ணாவில் ஈடுபட்ட ஊழியர்கள். அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் என்பதால் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விடியாத திமுக அரசு அம்மா உணவக ஊழியர்களை வஞ்சிப்பதாக குற்றச்சாட்டு. உங்களுக்கு 5 மாசம் சம்பளம் எதுவுமே கொடுக்கல, கலெக்ஷன் கம்மியா கட்டிருக்கோம் சொல்லி ஆளை குறைக்கணும். எங்க 12 பேருக்கு 12 பேருக்கு சம்பளம் வேணும் எங்களுக்கு அப்படின்னு நாங்க சம்பளம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப 3 நாள் ஜாமான் இல்ல, கையில இருந்து எல்லா ஜாமான் நாங்க போட்டு கட்டிட்டு இருக்கோம். அரிசி முதற்கொண்டு மசாலாப்பொடி முதற்கொண்டு வெயில இருந்து வாங்கி தான் சமைச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க இன்னைக்கு சமைச்சிருக்கோம், அடைக்கலாம் இல்ல சமைச்சிருக்கோம், ஆனா சாப்பாடு யாரும் கொடுக்கல. 7:30 மணிக்கெல்லாம் எல்லா அதிகாரிகளும் போன் பண்ணி சொன்னேன். இது வரைக்கும் எந்த அதிகாரம் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல, யாருமே என்ன பதிலும் சொல்லல. புதுக்கோட்டை மாவட்டம் மங்கனூர் கிராமத்தில் பல்நோக்கு கடற்பாசி பூங்கா அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம்.
திறனற்ற ஸ்டாலின் அரசு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் திட்டங்களை அவர்களது விருப்பத்திற்கு மாறாக திணிப்பதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வடிகால் வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு 200 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். விவசாய விரோத திமுக அரசின் அதிகாரிகள் வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு ஒரு வார காலம் ஆன பிறகும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. அதுவும் இல்லாமல் இந்த வாய்க்காலினுடைய உடைப்பு ஏற்பட்டு இருக்கு. அந்த உடைப்பினால தான் முற்றிலும் பாதிப்பு. பிடபிள்யூ உள்ள அந்த பொதுப்பணித்துறையில் நிறைய இடம் போய் சொன்ன போதும் அவங்க அதுக்கான நடவடிக்கை எடுக்கலை. 2 முறை கூட்டு வந்து காட்டி விட்டேன். அதுக்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. விருதுநகர் மாவட்டம் ராஜகுலராமன் ஊராட்சிக்குட்பட்ட கிராம மக்கள் அடிப்படை வசதிகள் கோரி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தீய சக்தி திமுக ஆட்சியில் அடிப்படை வசதிகளுக்கு கூட போராட வேண்டிய அவல நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. எங்க ஒரு ஊரை மட்டும் புறக்கணிச்சு வச்சிருக்காங்க. அது தெருளைட்டோ சரி, சுடுகாட்டு வேலைங்களோ சரி, இல்லைன்னா தெருவில் நடந்து போக முடியாது. அதாவது வெயில் காலத்துல கூட நடந்து போக முடியாது. அப்ப மழை காலத்துல எப்படி இருக்கும்னு யோசிங்க. மழை பெஞ்சதுன்னா ஒரு அடிக்கு தண்ணி கட்டிக்கிறது. அதை எத்தனையோ தடவை இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இங்க ஆபீஸ்ல வந்து சொல்றோம் 2 நாள்ல உங்களுக்கு முடிச்சு கொடுத்துடுறோம்னு சொல்றாங்க. அதோட சரி, அன்னைக்கு பேசுறதோட சரி, அதுக்கப்புறம் பேசுறதே கிடையாது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கத்தில் அரசு விரைவு குளிர்சாதன பேருந்து டயர் வெடித்து பாதி வழியில் நின்ற அவலம். பேருந்துகளை முறையாக சீரமைக்காத திறனற்ற அரசாக திமுக அரசு இருப்பதால் பயணிகள் அவதியடைவது தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. கடந்த ஒரு வாரமாக இண்டிகோ விமானங்கள் சேவை ரத்து தொடர்பாக உச்சநீதிமன்றம் மற்றும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக சுட்டிக்காட்டிய டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வழக்கை வரும் புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக அறிவிப்பு. கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்திய நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் இருந்து நடிகர் திலீப் விடுதலை. நடிகையின் உதவியாளராக இருந்த பல்சர் சுனில் உட்பட 6 பேர் குற்றவாளிகள் என எர்ணாகுளம் நீதிமன்றம் தீர்ப்பு. வரும் 14ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தகவல். இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான SBIயின் வீட்டுக் கடன் தொகை கடந்த மாதம் 9 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி சில்லறை விற்பனை, விவசாயம் மற்றும் நடுத்தர சிறு நிறுவனங்கள் கடன் 25 லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளது. கார்ப்பரேட் கடனும் மீண்டு 7.1% வளர்ச்சி கண்ட நிலையில் இந்த நிதியாண்டில் கடன் வளர்ச்சி 14% உயரும் என எதிர்பார்ப்பு.